வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே அரளி செடியும் இந்த செம்பருத்தி செடியும் வச்சுருந்தோம். ஒரு 10 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி திறந்து பார்க்கலாம். நான் இடையில ஒரு முறை திறந்து பார்த்து தண்ணி ஊற்றிருந்தேன், வாட்டர் மாற்றிருந்தேன். இப்போ திறந்து பார்த்துருக்கோம். திறந்து பார்க்கலாம். மீண்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இது வந்து ஹைபிஸ்கஸை வெளியே எடுத்தாச்சு. எப்படி இருக்குது? ஆனால் ஹைபிஸ்கஸ் 10 நாள் ஆனால் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருது. பக்கம் அழுகிச்சு, கீழெல்லாம் அழுகி இருக்குது. ஆனால் மேலே நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கலாம். பெரிய குச்சியாக இருந்தால் நல்லா இருப்பாருங்க. அடியில் பாருங்கள், அரும்பரும்பாக வேறு விட்டுறதுக்கு வந்துருக்கு பாருங்கள். பெரிய குச்சியாக இருந்தால் இப்படி நல்லா வந்துடும். அழுகாது. கீழே அழுகிறதுக்கு லேட் ஆகும். சின்ன குச்சினோடனே கீழே அழுகிடுச்சு. அதனால் 10 நாளைக்கெலாம் தாங்காது. செம்பருத்தி வந்து 10 நாளைக்கு மேலே தான் வைக்க முடியாது. இப்போ என்ன வச்சுருக்கோமோ இனிமேல் இதை எடுத்து அப்படியே ஒரு பாட்டில் வச்சு நம்ம நிழலில் வச்சிட வேண்டியதான். இந்த வெள்ளையாக சின்னதாக வேறு வர்றதுக்கு வந்துருக்குது இல்லையா? இதுமாதிரி எப்படியே தனியாக ஒரு பாட்டு வச்சு அந்த பாட்டில் வச்சு நிழலில் வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு நிழலில் வைக்கணும். அல்லது முடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர் போட ஆரம்பித்த பிறகு நம்ம வெயிலில் வச்சிடலாம். செம்பருத்திக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சரி, அது இருக்கட்டும். இங்கே அடுத்தது அரளியை பார்ப்போம். அரளி எவ்வளோ நாளைக்குனாலும் தாங்கும். அரளியும் அரளியை பாருங்கள், வேறு பாருங்கள் எப்படி வேறு வந்திருக்கு பாருங்கள். அரளியும் குரோட்டான்ஸும் நம்ம எவ்வளோ நாள்னாலும் வைக்கலாம். இந்த பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ மேலே வரைக்கும் வேர் வந்திருக்கு பாருங்கள். கீழே லேசாக வந்திருக்கு, கீழே வேர் வந்திருக்கு பாருங்கள். லேசாக வந்திருக்கு, மேலே வரைக்கும் வேர் வந்திருக்கு. எவ்வளோ வேர் வந்துருக்கு பாருங்கள். கீழே வேர் வந்திருக்குது, மேலே வரைக்கும் வேர் வந்திருக்கு. மேல் கொப்புலெல்லாம் வேர் வந்திருக்குது, இங்கெல்லாம் வேர் வந்துருக்கு. இதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து நட்டலாம். இல்லை திரும்ப மீண்டும் ஒரு வாரம் 10 நாளைக்கு இது வைக்கலாம். அரளி வந்து திரும்பவும் வைக்கலாம். அரளி வந்து ஒன்றும் ஆகாது. திரும்பவும் தண்ணியை மாற்றிட்டு வாட்டரை மாற்றிட்டு நம்ம திரும்பவும் வச்சோம்னா இன்னும் வேறு நல்லா விடும். அதுக்கப்புறம் பாட்டில் வேறு பாட்டுக்கு கொண்டு போகலாம். ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம அப்படியே நட்டிட வேண்டியது தான். இதை அப்படியே நட்டி விட்டுற வேண்டியது தான். இந்த கீழே இருக்கிறது தெரியுதா? இந்த வேர் வந்திருக்குது, இந்த வேர் வந்திருக்கு பாருங்கள். வேர் விடுறது இப்படி பெரிய விரல் தண்டியில் உள்ள குச்சி வச்சோன்னாக்கி நல்லா அழகாக சீக்கிரம் அழுகாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு ஆனவொன்னே இப்படி ஆகிரும். எவ்வளோ இலை விட்டுருக்கு பாருங்கள். எல்லாமே புதுதாக வந்த இலை தான். இப்படி சின்ன குச்சியாக இருக்கும்போது இருக்குன்னா கீழே வந்து அழுகிருக்கு. அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பாட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே எங்கேயாவது செடி ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து கொப்பு கொண்டு வந்து நீங்கள் வீட்டிலே வைக்கலாம். நர்சரியில் போய் வாங்கணும்னு இல்லை. இப்படி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வச்சு உங்களுக்கு ஏதாவது